அழகான மலைத்துளிகள் அந்த இலையில வலிக்கு விழுகிறது. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பறவையோட சவுண்டு. மீனாட்சி அம்மா ஜன்னல் வழியாக மலையை ரசிக்கிறாங்க. அந்த கூரையில் தண்ணி விழுகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த தவளையோட சவுண்டு. நம்ம ஊர்கள்லாம் கிராமத்தில் இந்த மாதிரி அழகாக. இந்த மழைநீர் ரொம்ப சுத்தமாக இருக்கு. குடத்துல பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிங்கினா நல்லா நிரம்பிடும். எவ்வளோ அழகாக மழை மழை பெஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் டெய்லி செய்ய வேண்டிய ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சு தானே ஆகணும். அதனால் பாத்திரம் வந்து கழுவிட்டுருக்காங்க இந்த மழையிலையும். அழகான அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த காற்று, மழைக்காற்று சூப்பராக இருக்குது. காலையில் பிடிஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் லைட்டாக மழை தூரிட்டுருக்கு. துணி துவைக்கிறதுக்காக பண்டலாக கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த போகிற இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வயல்வெளியில் தண்ணி விழுகிறது. அங்கே சுற்றி இருக்கிற காட்சி சூப்பராக இருக்குதுல்ல. ஆற்றுக்கு வந்து போகிறாங்க துணி துவைக்கிறதுக்காக. ஆற்றுக்கு வந்துட்டாங்க. இப்போது துணி துவைக்க ரெடி ஆகிட்டாங்க. தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக, எவ்வளோ நீட்டாக இருக்குதுல்ல. பார்க்கவே ஆசையாக இல்லை. துணியை போட்டு துவைச்சிட்டு நல்லா அடித்து துவைக்கிறது இதுதானா? நல்லா குச்சி வச்சு அடிக்கிறாங்களே. இந்த தண்ணி பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங் சூப்பராக இருக்குல்ல. பார்க்கும்போதே தண்ணிக்குள்ளே காலை வச்சு நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. அவங்க துணியையும் துவைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ போய் துணி காய போடுறதா வேலை. கயிறு கட்டியாச்சு. வேகமாக வெயில் முடிகிறதுக்குலாம் துணியை காய போட்டலான்னு வேகமாக வந்து ஃபேமிலியாக சேர்ந்து துணியை காய போடுறாங்க. உங்கள் மரத்தில் அந்த பாப்பா மாங்காய் கேட்குது. அவங்க வீட்டை சுற்றி பாருங்கள் அனிமல்ஸ், நிறைய செல்லப்பிராணிகளை வளர்க்குறாங்க. பூனையை பார்த்தீங்களா? துணி அழகாக காற்றுல காய்ஞ்சிட்ருக்கு. இப்போது காய்கறி பறிக்க கிளம்பியாச்சு குழம்புக்கு. தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இது மாதிரி ஒரு தோட்டம் எல்லார் வீட்லேயும் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்படி மழையில் நனைஞ்சு அந்த முருங்கைக்காய் எவ்வளோ அழகாக பாருங்க எடுத்து தண்ணி வலிக்கிக்கிட்டு ஓடுது. வாவ், தக்காளி பழத்தை பாருங்க செம்மையாக இருக்குல்ல. இந்த தக்காளி ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இப்படி மழையில பறிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீரையை பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மழையில் நனைஞ்சு. வாவ், அதை விட பச்சை மிளகாய் எவ்வளோ அழகாக இருக்குது. கேரட்டை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் கேரட்டு. பறித்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அது தண்ணிக்குள்ளே வந்துடுச்சா நீ குதிச்சு திரும்ப போய் தண்ணிக்குள்ளே இப்போ கோடையில் விழுகுது பாருங்க. மழை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வேகமாக கூடயே சுற்றிட்டு ஓடுறாங்க. பார்த்து கழுக்கி கீழே வந்துடாம. மழை எவ்வளோ பெய்யுது. டயர்ட் ஆகிட்டாங்க போலப்பா மழையில் நடந்து வந்து.
நம்மலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறவங்க பாருங்கள், வீட்டிலே எப்படி பறிச்சிட்டாங்க. இன்று மழை நாள், சூடான குழம்பு நல்லா இருக்கும். காய்கறிகளை இங்கே வைக்கிறேன். இப்போது சமையல் ஆரம்பம். சமைக்க ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றுறாங்க. கீரையில் மண் அதிகமாக இருக்கும், அதனால நல்லா கழுவணும். எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. மசாலா அம்மியில் மசாலா அரைத்து வைத்தால்தான் குழம்பு ருசியாக இருக்கும். எங்க வீட்ல நாங்க எப்பவும் விறகு அடுப்புல தான் சமைப்போம். ஓ சூப்பர்ல. இந்த மலைக்கு சூடா சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பார், இந்த சூடான குழம்பு எப்படி மணக்குது. இந்த சுவை தான் இங்கேயே நல்லா இருக்கும். குழம்பு பார்க்கும் போது சாப்பிடணும் போல தோணுதா? அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாலை வேளையில இப்படி மலையை ரசிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் இது மாதிரி மலையை ரசிக்க பிடிக்குமா? பிடிக்குமே, எங்களுக்கும். சாப்பிட ரெடி ஆயிடுச்சு எல்லாரும். வாங்களும் வாங்க, நாமளும் போய் கலந்துக்கலாம். மழை நாள், முயலும் முதலையும் ஆட்டங்கரையில் சந்தித்தன. முதல பசியுடன் முயலை பிடிக்க நதியில் மறைந்தது. ஆனால் முயல் அதை எதிர்பார்த்து தந்திரம் செய்தது. அது முதலின் முதுகில் குதித்து பாதுகாப்பாக கடந்தது. அதுதான் கதை. கதை சூப்பரோ சூப்பர். நன்றி.